ஹாய், ஹலோ எல்லாருக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். ஸோ, இன்னைக்கு நம்ம சேனல்ல புதுசா ஒரு ஒன் ஷாட் பார்க்க போறோம். அண்ட் அது தேக்குவுக்காக தான். ஸோ ஸ்டோரியோட டைட்டில் வந்து கோல்டு ஹஸ்பண்ட். ஆக்சுவலா இது வந்து ஒரு ரெக்வெஸ்ட் வீடியோ தான். ஸோ காயு அப்படிங்கிறவங்க வந்து கேட்டிருந்தாங்க, டாப் 3 வச்சு கோல்டு ஹஸ்பண்ட் போடுங்கக்கா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. நான் முடிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன்டா. பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இன்ட்ரோ எல்லாம் பெருசாக தேவையில்லடா. நம்ம அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போய் பார்த்துக்கலாம். இப்போ கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் ஒரு பெரிய காலேஜ் தான் காட்டுறோம். அவ்வளோ பெரிய காலேஜ். அங்கே கேன்டீனில் உட்காந்து சோகமாக ஒரு பர்சன் அப்படி சாப்பிடவும் முடியாமல் முழுங்கவும் முடியாமல் அந்த மாதிரி அந்த பிளேட்டே போட்டு அப்படி கொறிச்சிட்டு இருக்காங்க. அப்படி அந்த ஃபுட்டோட ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு பக்கத்தில் இருக்கவங்க தான், டேய் ஜங்குக், என்னடா ஆச்சு? ஏன் இப்படி உட்காந்துருக்க? ஒன்றும் இல்லை ஹோபியும், சும்மா தான். சும்மாலாம் நீ இப்படி இருக்க மாட்டியே, சொல்லு, என்ன பிரச்சனை? ம், ஒன்றும் இல்லையும். டேய், இந்த ஹோபி என்கிட்ட சொல்ல மாட்டியா? ம், சொல்லு, என்ன பிரச்சனை? ஒன்றும் இல்லையும், எல்லாம் அவனை பற்றி தான். எவனை பற்றி? அதான் தேவ் தேவ் பற்றி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். என்ன என்னவா அவன் புருஷனுக்கு? ம், புருஷன் சொல்லி கேட்கும்போது நல்லா தான் இவன் இருக்கு. ஆனால் அவன் அந்த மாதிரி எதுவுமே நடந்துக்கிறது இல்லையே. என்ன குக்கி சொல்கிற? ஆமாம் ஹிம், அவன் இது வரைக்கும் ஒரு நாள் கூட என்னை இந்த ஹஸ்பண்ட்ங்கிற ஃபீல்டில் பார்த்ததே கிடையாது. சும்மா ஏதோ 2 பேரும் கல்யாணம் பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஆனால் அவன் என்னை நல்லா பார்த்துப்பான் ஹிம், நல்லா டேக் கேர் பண்ணிப்பான். அதில் நான் அவனை தப்பு சொல்லவே முடியாது. எனக்கு என்ன பிடிக்கும், நான் என்ன ஸ்டேட்டில் இருக்கேன், என்னோட கம்ஃபர்டபுள் எல்லாமே அவன் பார்த்து பார்த்து பண்ணுவான். அதில் நான் தப்பு சொல்ல முடியாது. ஆனால் எனக்கு அது மட்டும் போதாதுல்ல ஹிம், எனக்கு அவனோட லவ்வை ஃபீல் பண்ணணும். எனக்கு அவன் கூட இருக்கணும், அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அவன் கூட அப்படி பேசிகிட்டே இருக்கணும், கையை பிடிச்சி அப்படி பேசி அவன் கூட தோளில் சாஞ்சு அந்த மாதிரிலாம் இருக்கணும். எனக்கு ஆசை இருக்காதா? எல்லாரும் நினைக்கிறது தானே. டேய் ஜங்குக், என்னடா இப்படிலாம் பேசுகிறா? என்ன ஹிம், எல்லாருக்கும் பார்க்கும்போது ஈஸியாக தெரியும் நான் ஏதோ ஹாப்பியாக ரொம்ப ஒரு வெல் செட்டில்டான ஒரு லைஃப்பை வாழ்ந்துட்டுருக்கேன். ஆனால் உள்ளுக்குள்ளே நான் எப்படி இருக்கேன்னு எனக்கு மட்டும் தானே தெரியும். நான் நான் தேங்காய் எதுவும் சொல்லலை ஹிம், அவன் அவன் புரியுது எனக்கு. ஆனால் எனக்கும் ஃபீலிங்ஸ் இருக்குல்ல. ஏன் என் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும்ல. எங்கள் கல்யாணம் இந்த மாதிரி சுச்சுவேஷன் நினச்சி எனக்கு தெரியும். அதுக்காக நான் என்ன பண்ணுவேன்? நான் நான் என்ன தப்பு பண்ணேன்? அவங்களுக்கு ஒன்று தெரியுமா? நான் சின்ன வயசுலேருந்து அவனை அவ்வளோ லவ் பண்ணேன். எனக்கு அவனா ரொம்ப ரொம்பவே பிடிக்கும். அப்படி லவ் பண்ணேன். அவன் கூட கல்யாணம் பண்ணிட்டு இப்படி ஹாப்பியாக ஒரு லைஃப் லீட் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ம். ஆனால் யார் என்ன நினச்சான்னு தெரியல. இப்படி ஒரு சுச்சுவேஷனில் எங்கள் கல்யாணம் நடந்துச்சு. அதுக்கப்புறமும் எனக்கு ஓகே, மேரேஜ் ஆயிட்டு நம்ம இதை எப்படி மேனேஜ் பண்ணலாம், எப்படி ஒர்க் அவுட் பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் அவன் எனக்கு அந்த சான்ஸ் கொடுக்கவே இல்லை. எப்போதும் போல தான் இருக்கான். ஆனால் என்னை ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டான். என்னை பார்த்து என் கண்ணை கூட பார்த்து பேச மாட்டான். நான் காலேஜ் வர்றதுக்கு முன்னாடியே ஆஃபீஸ் கிளம்பி போயிடான். அதே மாதிரி நான் நைட்டு தூங்கின அப்புறம் தான் ஆஃபீஸ் விட்டு வரான். ஆனால் நான் வீட்டில் பார்க்கவே முடியாது ஹிம், அந்த மாதிரி நடந்துக்கிறான். ஆனால் எனக்கு எந்த குறையும் வைக்கிறது இல்லை. எனக்கு என்ன தேவை என்னன்னு எல்லாம் பார்த்து பார்த்து பண்ணுறான். ஆனால் எனக்கு அவன் கூட
பேசணையும், அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அது எனக்கு கிடைக்கவே கிடைக்காதுல்ல. டேய் குக்கி, ஏன் அப்படி யோசிக்கிற? ஆ? மேபி அவனுக்கு ஒர்க் பிஸில இருப்பான்டா. அதனால கூட அப்படி இருக்கலாம்ல. ம். ஹியோங், சும்மா என்ன சமாதானப்படுத்துறதுக்காக அந்த மாரி சொல்லாதீங்க. ஒர்க் பிஸில இருந்தாலும் என்ன என்ன பார்த்து பிரதருக்கா என்ன பார்த்து பேச முடியாதா? எனக்கு புரியுது ஹியோங். அவன் என்ன சிச்சுவேஷன்ல இருக்கான்னு எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா, அதே மாரி என்னையும் அவன் புரிஞ்சுக்கணும்ல. நான் மட்டும் என்ன ஹேப்பியா வாழ்ந்துட்டுருக்கேன். முடியல ஹியோங். என்னால என்னால சுத்தமா முடியல. சரி, சரி குக்கி, இங்க பாருடா. ம். மேபி அவன் அந்த இழப்புல வந்து இன்னும் வெளிய வரலன்னு நெனைக்கிறேன். அதான் அவனுக்கு எப்படி இத ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல. அவனே திரும்ப வருவான்டா உன்கிட்ட. ம். கொஞ்சம் கொஞ்சம் டைம் குடு. ஓகே? ஆ? கொஞ்சம் டைம் குடுத்து பாரு. அவனே வருவான். டைம். அதானே ஹியோங் குடுத்துட்டே இருக்கிறேன். எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோங்க. டைம் குடுக்குறேன். இப்பவே 3 மந்த்ஸ் ஆச்சு. இந்த 3 மந்த்ஸ்ல எவ்ளோ கஷ்டமா இருக்குன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். சரிடா. ரொம்ப போட்டு அத யோசிக்காத. ஓகேவா? நீ அதையே யோசிச்சுட்டு இருந்தன்னா, அது உன் ஹெல்த்துக்கு நல்லதில்ல. ப்ளீஸ் உன் ஹெல்த்தையும் பார்த்துக்கோ. நீ எத பத்தியும் யோசிக்காத கோக்கி. ஆ? நான் நான் வேணா தேய்கிட்ட பேசி பார்க்குறேன். இல்லையும் வேண்டாம். அவன்கிட்ட இத பத்தி பேசாதீங்க. அவனா வரட்டும். விடுங்க. நான் பார்த்துக்கிறேன். எனக்கு ரொம்ப முடியல. அதனால தான் உங்ககிட்ட இதெல்லாம் சொன்னேன். மத்தபடி அவன்கிட்ட போய் நீங்க பேசி, ஃபோர்ஸ் பண்ணி அது எனக்கு வேண்டாம். அவனா வரட்டும். இல்லனாலும் பிரச்சனை இல்ல. என் வாழ்க்கை இவ்வளோதான் நினைச்சு நான் அப்படி போய்க்கிறேன். ஷாம்பு ஒன்றும் இல்லைங்க. போவிடுங்க. விடுங்க. ஃப்ரீயா விடுங்க. அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சாப்பிட்டு அப்படி கிளாஸ்க்கு போறாங்க. ஸோ அன்னைக்கு அந்த கிளாஸஸும் அப்படி முடியுது. ஈவினிங் நம்ம ஜங்குக் தான் வீட்டுக்கு வரான். அவனுக்கு தனியா ஒரு காரும் அரேஞ்ச் பண்ணியிருப்பான் நம்ம தேயாங். ஸோ அப்படியே அவன வந்து காலேஜ் வாசல்லே வந்து பிக்கப் பண்ணிப்பாங்க. பிக்கப் பண்ணிட்டு அப்படியே காலேஜ்லேருந்து வீட்டுக்கு தான் கொண்டு போறாங்க. ஸோ பெரிய மேன்ஷன் தான் வீடு. அங்க போயிட்டு நம்ம ஜங்குக்கும், ம் இவ்ளோ பெரிய வீடு இருந்து எதுக்கு? நான் மட்டும் தான் இருக்கிறேன். என் கூட அவன் இல்லையே! சரி ஜங்குக், நீ ரொம்ப அத பத்தி யோசிக்காத. உன் வேலை ஏதோ அத மட்டும் பாரு. போதும். இனிமேல இத பத்தி திங்க் பண்ணி உன் ஹெல்த்த நீ தான் கஷ்டப்படுத்திக்கிற. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் தான் அவனோட ரூமுக்கு போறான். ஸோ போயிட்டு அப்படியே ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு அப்படி கீழ வரான். வந்து பார்த்தா மேட்ஸ் எல்லாமே அவனுக்கு ஸ்நாக்ஸ், ஜூஸ்ன்னு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அத அவன் எடுத்து அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கான். சாப்பிட்டு அப்படியே டிவி பார்த்துட்டு இருக்கான். ஸோ ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி குடுக்குறேன்டா. அ இவங்க லைஃப்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ வந்து ஜங்குக் வந்து காலேஜ் ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்கான். அ நம்ம தேங் வந்து ஒரு கம்பெனியோட சிஇஓ. அண்ட் அவனுக்கு வந்து ஒரு மாஃபியாவும் கூட. ஓகேவா? ஸோ என்னன்னா, நம்ம தேயாங்கும் ஜாங் ஹியோனும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? 2 பேரும் மாஃபியா லீடர்ஸ் அண்ட் ஒரு பெரிய கம்பெனி வச்சிருக்காங்க. அதோட சிஇஓ. நம்ம ஜங்குக் வந்து ஜாங் ஹியோனோட தம்பி தான். ஓகேவா? ஸோ 2 பேரும் அந்த நல்ல ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தேங் இல்லன்னா ஜாங்ஹியூன் இல்ல, ஜாங்ஹியூன் இல்லன்னா தேங் இல்ல. அந்த மாதிரி ஒரு திக் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ 2 பேரும் தான் அந்த மாஃபியா வேர்ல்டே லீட் பண்ணிட்டுருந்தாங்க. அண்ட் அவங்க கம்பெனியும் பார்த்துட்டுருந்தாங்க. நம்ம தேங்க்கும் நம்ம ஜங்குக்க சின்ன வயசுலேருந்தே தெரியும். நம்ம ஜங்குக்கு சின்ன வயசுலேருந்தே நம்ம தேயாங்னா அவ்ளோ பிடிக்கும். அப்படியே நம்ம தேயாங்கையே தான் சுத்தி சுத்தி வருவான். நம்ம தேயாங்க்குமே நம்ம ஜங்குக்கு பிடிக்கும். பட் அது ரொம்ப அவன் வந்து டெப்த்தா போயிருக்க மாட்டான். ஜங்குக்கு வந்து ஒரு தம்பி மாதிரி இல்லைன்னா ஒரு ஃப்ரெண்டு மாதிரி. நம்ம ஃப்ரெண்டோட தம்பி அப்படிங்கிற மாதிரி தான். ஜஸ்ட் நார்மலா தான் அவன்கிட்ட பேசியிருப்பான். அவன் ஏற்கனவே வந்து கொஞ்சம் சைலண்ட் டைப் தான். அவன் ஒன்லி ஜங்ஹியூன் கூட இருக்கும்போது மட்டும் தான் கொஞ்சம் நல்லா ஃப்ரீயா இருப்பான். அதேமாரி நம்ம ஜங்குக் கிட்டயும் இந்த மாரி ஃப்ரீயா இருப்பான்.
வேற யார்கிட்டயுமே வந்து ஹாப்பியா அந்த மாதிரிலாம் பேசவே மாட்டான். கோல்ட் டைப் தான். ஸோ சின்ன வயசுலேருந்தே அவங்க 2 பேருக்கும் தெரியும். இப்போ ஒரு நாள் வந்து ஒரு மிஷனுக்கு தான் போயிருப்பாங்க. நம்ம தேங்கும், ஜாங்ஹியோங்கும். அங்க போயிருக்கும்போது நம்ம ஜாங்ஹியோங்க வந்து அந்த எனிமி கேங் வந்து ஷூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவன் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகையிலே நெறைய பிளட் லாஸ் ஆயிருக்கும். இவ்ளோ பிளட் லாஸ் ஆனதுல அவன் வந்து சாக போற ஸ்டேட்ல இருப்பான். அப்போ நம்ம ஜங்குக் தான் ஹாஸ்பிட்டல்ல ஓடி வந்து நின்னு அழுதுட்டுருப்பான். நம்ம ஜங்ஹியோன் கைய பிடிச்சிட்டு. அப்போ தான் நம்ம ஜங்ஹியோங் நம்ம தேங்கோட கையையும், ஜங்குக்கோட கையையும் சேர்த்து பிடிச்ச மாதிரி நம்ம தேங் கிட்ட தான் சொல்லுவான். "என் தம்பி நீ தான் பார்த்துக்கணும். ப்ளீஸ் என் தம்பிய விட்றாத. ஏற்கனவே நம்ம வந்து மாஃபியால இருக்கோம். நெறைய எனிமீஸ் இருக்காங்க. இன்னைக்கு எனக்கு நடந்த மாரி என் தம்பிக்கு நடந்துறவே கூடாது. ஸோ அவன நீ தான் டேக் கேர் பண்ணி பார்த்துக்கணும். ப்ளீஸ் அவன கல்யாணம் பண்ணிக்கோ" அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் கையும் பிடிச்சிருப்பான். ஸோ நம்ம தியாகும் ப்ராமிஸ் பண்ணியிருப்பான். "உன் தம்பிய நான் தான் லாஸ்ட் வரைக்கும் என் மூச்சு நிக்கிற வரைக்கும் நானே பார்த்துக்கிறேன். நீ ஒண்ணும் கவலைப்படாத" அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருப்பான். பண்ணதோட தான் நம்ம ஜாங்க்யூங் இறந்திருப்பான். ஸோ அப்படியே இறந்து ஒரு 2 டேஸ்க்கு அப்புறமே நம்ம தியாங்க்கும், ஜங்குக்கும் மேரேஜ் ஆயிருக்கும். ஸோ அதுலருந்து நம்ம தியாங் ரொம்பவே கோல்டா மாறிட்டாரு. ஏன்னா ஃப்ரெண்ட இழந்துட்டோம். இதுக்கப்புறம் என்ன அப்படிங்கிற மாரி ரொம்பவே கோல்டா மாறியிருப்பாரு. யார்கிட்டயும் பேசுறதில்ல. ஆஃபீஸ் விட்டா வீடு, வீடு விட்டா ஆஃபீஸ் அந்த மாரி தான். ரொம்பவே சேடா ரொம்ப ஹர்ட் ஆயிருப்பாரு. நம்ம ஜங்குக்கே மேரேஜ் பண்ணியிருப்பாரு. இப்போ ஒரு 3 மந்த்ஸ் ஆச்சு. ஆனா நம்ம ஜங்குக்கு என்னென்ன வேணும் அதெல்லாம் பார்த்து பார்த்து பண்ணுவாரு. ஆனா அ அவ்வளவா முன்ன மாரி ஃப்ரீயா பேசுறதில்ல. அதான் நம்ம ஜங்குக் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டுருப்பான். இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ள அப்படியே போயிடலாம். நம்ம ஜங்குக் வந்து அப்படியே டிவி பார்த்துட்டு, அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் சும்மா சாப்பிட்டு அப்படியே உட்காந்துருப்பான். அப்படியே உட்காந்துட்டே இருந்தவன் வந்து அப்படியே டைம் பார்க்காம, அப்படியே அவனுக்கு தூக்கமா வந்திருக்கும். அப்படியே அந்த சோஃபாலே படுத்து தூங்கியிருப்பான். இப்போ ஒரு லேட் நைட் ரொம்ப லேட் ஆயிட்டு ஒரு 11:00, 12:00 கிட்ட இருக்கும். அப்போ அந்த மேன்ஷனோட டோர் ஓப்பன் பண்ணிட்டு, நம்ம தயங் தான் உள்ள வரான். வந்து பார்த்ததும் நம்ம ஜங்குக் இப்படி தூங்கிட்டு இருக்கத பார்க்குறான். என்ன இவன்? எங்க தூங்கிட்டு இருக்கான்? இவனுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியாது. எனக்காக வெயிட் பண்ணுத ஒழுங்கா உன் பெட்ரூம்ல தூங்குனா கேட்கவே மாட்டான். அப்படியே சின்ன குழந்தை மாதிரி பண்ணிப்பான். அப்படின்னு சொல்லிக்கிட்டே நம்ம தயாங் ஜங்குக் கிட்ட தான் போறான். அப்படியே பக்கத்துல போயிட்டு ஜங்குக்க அப்படி பிரைடல் ஸ்டைல்ல லிஃப்ட் பண்ணி மேல பெட்ரூம்க்கு தான் கூட்டிட்டு போறான். ஸோ தயாங்க்கும் ஜங்குக்கும் செப்பரேட் ரூம்ஸ் தான். தனித்தனியா தான் வேற வேற ரூம்ல தான் இருக்காங்க. போய் நம்ம ஜங்குக்கோட ரூம் ஓப்பன் பண்ணி அவன் பெட்ல அப்படியே ஸ்லோவா படுக்க வச்சு பிளாங்கெட்லாம் போத்தி விடுறான். விட்டுட்டு பக்கத்துலயே உட்காந்து நம்ம ஜங்குக்கே பார்த்துட்ருக்கான். அந்த ரூம் ஃபுல்லா லைட் ஆஃப்ல இருக்கு. அந்த விண்டோ வழியா அந்த நிலா வெளிச்சத்துல ஜங்குக் பார்க்க அவ்ளோ அழகா இருக்கான். அவன் ஃபேஸ் அப்படியே லிட்ரலி க்ளோ ஆகுது அந்த மூன் லைட்ல. அத பார்த்துட்டே உட்காந்து அவன் கையெடுத்து நம்ம ஜங்குக்கோட ஹேர அப்படியே கோதி விட்டுட்டே இருக்கிறான். "கோகி, உன்னை இப்படி பார்த்து எவ்வளோ நாள் ஆகுது தெரியுமா? உன்னை நான் ரொம்ப கஷ்டப்படுத்துறேன்ல. எனக்கு புரியுது. நான் நடந்துக்கிறதுல எனக்கு தெரியுது. ஆனா, எனக்கு கொஞ்சம் டைம் குடுறா. நான் திரும்ப வந்துடுறேன். நான் ட்ரை பண்ணிட்டுருக்கேன். எனக்கு இன்னும் அந்த இழப்புலேருந்து வெளிய வர முடியல. என் கண்ணுக்குள்ள இன்னும் ஜாங்கியம் லாஸ்ட்டா என்னை பார்த்தது தான்டா நிக்குது. சாரி. உன்னை இவ்வளோ தூரம் கஷ்டப்படுத்திட்டு இருக்கேன். அவனுக்கு செஞ்சு கொடுத்த ப்ராமிஸை நான் கரெக்டாக நிறைவேத்துற மாதிரி எனக்கே தெரியுது. உன்னை ஹாப்பியாக பார்த்துக்கணுன்னு தான்டா எனக்கும் ஆசை. ஆனால் அந்த பாழா போன மைண்டு என்ன பண்ணனே தெரியல எனக்கு. எனக்கு ஒவ்வொரு நிமிஷமும் நரக வேதனையாக இருக்கு. உனக்கு ஒன்று தெரியுமாடா? நான் உன்னை சின்ன வயசுலேருந்தே லவ் பண்ண ஆரம்பித்தேன். எப்போ உன்னை ஃபர்ஸ்ட் டைம் ஜங்கியும் கூட பார்த்தனோ அன்னைக்கே விழுந்துட்டேன். இந்த 2 முட்டை முட்டை கண்ணில் தான் விழுந்தேன். அவ்வளோ பிடிக்கும். அப்படி ஒரு குட்டி முயல் மாதிரி இருந்த உன்னை லவ் பண்ணி அவன் கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழணும்னு நினச்சேன். அந்த மிஷன் மட்டும் நாங்கள் அன்னைக்கு போகலைன்னா மேபி ஜங்கியும் நம்ம கூட இருந்திருப்பான். அந்த மிஷன் முடிஞ்சதும் நான் உன்னை லவ் பண்ணுறத உங்கள் அண்ணன்கிட்ட சொல்லி
உன்னை மேரேஜ் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். ஆனால் விதியை பற்றியா? நம்ம வாழ்க்கையில் எப்படி விளாண்டுருக்குன்னு. கல்யாணம் ஆயிட்டு தான் நம்ம 2 பேருக்கும். ஆனால் நான் நினச்ச மாதிரி இல்லை. எனக்கு தெரியல உனக்கும் அதில் விருப்பம் இருக்கா இல்லையான்னு. ஆனாலும் நான் உன்னை பண்ணிக்கிட்டேன். ஆனால் உன்னை சந்தோஷமாக என்னால் பார்த்துக்க முடியல. சாரி சாரிடா குக்கி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நம்ம ஜங்கு கூட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு அங்கேருந்து எந்திரிச்சு போகிறான். இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் ஆகுது. ஜங்குக்கு ஆஸ் யூஷுவல் அப்படி கண்ணு முழிச்சு பார்க்குறான். காலேஜ்க்கு ரெடி ஆகிறதுக்கு அப்படி பார்க்குறான். பார்த்துட்டு நான் நான் எப்படி இங்கே வந்தேன்? நைட்டு நைட் டிவி தானே பார்த்துட்டு இருந்தேன். எப்படி எப்படி இங்கே வந்தேன்? அப்புறம் அப்படி கிளம்பி கீழே தான் வரான். வந்து பார்த்தா அவனுக்கு அவ்வளோ பெரிய ஷாக்கு. ஏன்னா கிச்சனில் இருந்து குக் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படி வேன்னு பார்த்துட்ருக்கான். நம்ம ஜங்குக் அந்த ஸ்டெப்ஸில் தான் இறங்கி வந்துட்டுருப்பான். பார்த்தா நம்ம அங்கே குக் பண்ணிக்கிட்டு இருக்க தெரியும். என்ன இவன் இங்கே நிற்கிறான்? ஆஃபீஸ் போகலையா? சரி நம்ம போய் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே மெதுவாக நடந்து டைனிங் டேபிளுக்கு தான் போகிறான். போய் பார்த்தா அங்கே நம்ம எல்லாமே குக் பண்ணிவிட்டு டைனிங் டேபிளில் எடுத்து வச்சிட்ருப்பான். ஜங்குக் வந்துட்டியா? சாப்பிடு அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஜங்குக்கா இன்னும் பெரிய ஷாக்கு. நம்மக்கிட்ட பேசுகிறோம். ஐயோ என்ன திடீர்னு எனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஜங்குக் நம்ம தேங்கையை முழிச்சு பார்த்துட்ருக்கான். தேங்குக்குமே இது புரியுது. இவன் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்கான் நம்ம இப்படிலாம் பண்ணுறத பார்த்துட்டு அப்படின்ட்டு. அவன் சும்மா அப்படி போய் பக்கத்தில் உட்காந்துக்கிறான். உட்காந்து பிளேட் எடுத்து நம்ம ஜங்குக் தான் எல்லா ஃபுட்டும் சர்வ் பண்ணி வச்சிட்ருக்கான். என்ன பார்க்குற? சாப்பிட்டு எனக்கு காலேஜுக்கு டைம் ஆகலையா? ஆ ஆ சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஜங்குக் அப்படி ஃபுட் எடுத்து சாப்பிட்றான். திரும்ப தேங்காய் பார்க்குறான். ஃபுட்டு சாப்பிட்றான். தேங்காய் பார்க்குறான். இப்படி தான் பார்த்துட்ருக்கான். தேங்காய்க்கும் இது புரியுது. அவன் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அவனும் சாப்பிட்றான். ஜங்குக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. ஃபுட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. எப்போதுமே மோஸ்ட்லி காலைல குக் பண்ணிடுவான். பட் ஆனால் வந்து ஜங்குக் வர்றதுக்கு முன்னால் எல்லாம் பண்ணி வச்சுட்டு அவன் கிளம்பிடுவான். ஸோ அதான் நம்ம ஜங்குக்கு இன்னைக்கு என்ன இவன் இப்படி பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு ஒரு ஷாக்காக இருக்குது. ஸோ 2 பேருமே அப்படியே சைலண்ட்டாக சாப்பிட்டுட்ருக்காங்க. சாப்பிட்டு தேங்காய் சரி இரு, நான் போய் என் கோட் எடுத்துகிட்டு வரேன். வெயிட் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் மேலே போயிட்டு அவன் ஆஃபீஸ் கோட் எல்லாம் வியர் பண்ணிவிட்டு திரும்ப கீழே வரான். சரி கிளம்பலாமா? நீ ரெடி தானே? எங்கே எங்கே கிளம்பலாமா? அதான்டா உனக்கு காலேஜ் தானே. நான் போகிற வழியில் அப்படியே ட்ராப் பண்ணிடுறேன். ட்ராப் பண்ணிடுவீங்களா? என்னடா? இல்லை ஒன்றும் இல்லை. சரி அப்போ கிளம்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டே அங்கேருந்து போகிறான். நம்ம ஜிகேவும் என்ன நடக்குன்னே தெரியாமல் ஒன்றுமே புரியாமல் அப்படி நம்ம தேங்கே பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு போகிறான். இப்போ காலேஜ் கிட்டேயும் வந்தாச்சு. நம்ம ஜங்குக்கை பார்த்து சரி பார்த்து போயிட்டு வா. ஈவினிங் நானே வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். என்ன ஈவினிங் எதுக்கு பிக்கப் பண்ண? ஏண்டா நான் வரக்கூடாதா? அப்படி இல்லை உனக்கு ஒர்க் இருக்கும் அதான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன். ஈவினிங் வெயிட் பண்ண, நான் வரேன். ஓகேவா? ஓகே சரி போயிட்டு வா. பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அங்கேருந்து போகிறான். ஸோ அவன் வந்து காலேஜ் என்ட்ரன்ஸ் கிட்டேருந்து நடந்து போகும்போது அங்கேனா நம்ம ஹோபி வேறு நிற்கிறான். பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கோட ஷோல்டரில் எப்படி கைப்பட்டு, ஜங்குவா நேற்று என்னமோ சொன்னேன் அப்படி இப்படி இருக்கான் அவன் புருஷனை
இன்னைக்கு ட்ராப் பண்ணலாம் வந்திருக்கான். என்ன? ஆ? ஐயோ! ஐயோ! அதான் எனக்கும் தெரியல. அவன் காலையிலேருந்தே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டா பிஹேவ் பண்றான். இன்னைக்கு நான் எப்போதும் போல தான் எந்திரிச்சு கீழ வந்தேன். பார்த்தா அவன் குக் பண்ணி எனக்கு பிளேட்ல சர்வ்லாம் பண்ணி வச்சான் தெரியுமாயா? என்னது? டேய்! அப்போ எனக்கு என்னமோ அவனுக்கும் உன்ன புடிச்சிருக்குன்னு நெனைக்கிறேன். இல்ல ஹ்யூம். அப்படிலாம் இருக்காது. மேபி ம் அண்ணனுக்கு பண்ண ப்ராமிஸ்க்காக பண்ணலாம். வேற எதுவும் இருக்காது. டேய் லூசா! அண்ணனுக்கு பண்ண ப்ராமிஸா இருந்தா, அவன் எப்போதும் போல இருந்திருக்கலாமே! எதுக்கு உனக்கு இன்னைக்கு ஸ்பெஷலா ஃபுட்லாம் ரெடி பண்ணி, உனக்கு பிளேட்லலாம் சர்வ் பண்ணி, இப்போ காலேஜ் வரைக்கும் வந்து ட்ராப் பண்ணி விடுறான். இது என்ன சும்மாவா? அண்ணனுக்கு குடுத்த ப்ராமிஸ்க்கு இப்படிலாம் பண்ணுவாங்களா? நீங்க ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க ஹ்யூம். எனக்கே குழப்பமா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஈவினிங் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன்னு வேற சொன்னான். என்ன ஆச்சு இவனுக்கு? ஏய் ஏன்டா? அதான் அவனே எல்லாம் பண்றான்ல. நீ இதுக்கு தானே ஆசைப்பட்ட. அதே மாரி அவன் பண்ண தானே செய்றான். இப்ப எதுக்கு அவன் ஏன் இப்படி பண்ணான்னு சொல்லி மண்டைய போட்டு குழப்பிட்டு இருக்க? பேசாம வா. ஈவினிங் உன் புருஷன் வந்துருவான். சீக்கிரம் போகணும்ல? ஏன் சும்மா இருங்க. ஐயோ! கூக்கிக்கு வெக்கம்லாம் வருது போலயே. இவங்க அடிச்சிருவேன். அமைதியா வாங்க. சரி, சரி. ம். புதுமண தம்பதிகள் அப்படி இப்படின்னு இருப்பீங்க. நான் எதுக்கு இடையில? ஹ்யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே ஹோபி அப்படி துரத்திட்டே உள்ளே போகிறான். ஸோ இந்த பக்கம் நம்ம தேங் தான் ஆஃபீஸில் இருந்துட்டு அப்படி நம்ம ஜேகே பற்றியே யோசிச்சுட்டு இருக்கான். எவ்வளோ க்யூட்டு என் பொண்டாட்டி. எவ்வளோ நாளாக உன்னை மூஞ்சி கொடுத்து பார்த்து பேசாமல் ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன்ல. இனிமேல் நான் அப்படி இருக்க மாட்டேன். இனிமேல் உன்னை என் கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த சேர்ல உட்காந்துட்டு அப்படியே சுற்றி சுற்றி அதையே யோசிச்சுட்டு இருக்கான். ஜேகே பற்றியே யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகி ஈவினிங்கும் ஆகுது. நம்ம தேங் அவ்வளோ ஒர்க் இருக்குது. எல்லாத்தையும் அப்படி இப்படி போட்டுட்டு ஸ்பீடாக கீழே தான் வராங்க காரில். ஸோ டிரைவர் வராங்க. அப்போது நம்ம தேங் நீங்கள் வர வேண்டாம், நான் பார்த்துக்குறேன். இல்லை சார், நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேங் அப்படி கார் எடுத்துகிட்டு ஃபாஸ்ட்டாக நம்ம ஜங்கு கூட காலேஜுக்கு தான் போகிறான். ஸோ காலேஜுக்கு வெளியே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். கொஞ்சம் கொஞ்சமாக வராங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் காலேஜ் முடிச்சுட்டு. இப்போ நம்ம தேங் தான் எட்டி எட்டி பார்த்துட்ருக்கான். எங்கே வரேன்? எவ்வளோ நேரம் ஆச்சு? எவ்வளோ நேரமாக கிளாஸ் எடுக்காங்க? எல்லோரும் வெளியே வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி டைமையும் பார்த்துட்டு அப்படியே எட்டி எட்டி பார்த்துட்ருக்கான். அப்போது நம்ம ஜங்கு அப்படி பொறுமையாக நடந்து வந்துட்டுருக்கான் ஹோபி கூட. வந்துட்டு காலேஜ் என்ட்ரன்ஸ் கிட்ட வருமே நம்ம தேங்க நிற்கிறத பார்த்துடுறான். பார்த்துட்டு ஹோபியை பார்த்துட்டான். சரியும் தே வந்துட்டான், நான் கிளம்புறேன். ஆ ஆ, கிளம்பு கிளம்பு. பின்ன என்னப்பா, உனக்கு புருஷன் இருக்கான் கூட்டு போய் விடுறதுக்குன்னு. கிளம்பு கிளம்பு. ஐயோ ஹோபியும் சும்மாவே இருக்க மாட்டீங்களா? நாளைக்கு வந்து பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் அப்படி கார் கிட்ட தான் போகிறான். நம்ம தேங்க வெளியே தான் நின்றுட்டுருப்பான். ஸோ அந்த கார் டோர்லாம் ஓப்பன் பண்ணி விடுறான். காலேஜ் நல்லபடியா போச்சா? ஆ போச்சு. சரி ஏறு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே காரில் ஏறி உட்காடுறான். நம்ம தேங் தான் இந்த பக்கமாக வந்துட்டு காரை ஏறுறான். பார்த்தா நம்ம ஜங்குக் இன்னும் சீட் பெல்ட் கூட போடல. அப்படி இன்னும் ஷாக்லேயே இருக்கான். ஏன்னா அவன் நினச்சிருப்பான் அது சும்மா ஒரு பேச்சுக்கு நம்ம தேங் சொன்னான், வரமாட்டான் அப்படின்னு தான் நினச்சிருப்பான். ஆனால் சொன்ன மாதிரியே டைமுக்கு முன்னாடியே வந்து தேங் வெயிட் பண்ணிட்டு இருக்குது. அவனுக்கு இன்னும் நம்பவே முடியல. அப்படியே உட்காந்துட்ருக்கான். டேய் குக்கி. ஆ என்ன என்ன குக்கிங்க கூப்பிட்டான்? என்ன தேங்? என்னடா அப்படி உட்காந்துட்ருக்க? சீட் பெல்ட் போடலையா? அ இந்த போடுறேன் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமா அந்த சீட் பெல்ட்டை இழுக்க போவான். ரொம்ப பதட்டமா அப்படி இழுக்க போகும்போது அது அவனுக்கு வரவே வராது. ஸ்டக்காகி நின்றுக்கிடும். என்னடா? இல்லை இதோ போடுறேன். வரமாட்டுக்கு. என்ன வரமாட்டுக்கு?
அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ம ஜங்குக் கிட்ட அப்படி க்ளோஸா போறான். நம்ம ஜங்குக் அப்படியே சீட்டோட பின்னால சாஞ்சுட்டு, "ம் என்ன இவ்ளோ க்ளோஸா வர? ஐயோ! எனக்கு எனக்கு புரியவே மாட்டேங்குது என் ஃபீலிங்ஸ பத்தி. இப்படி பக்கத்துல வந்தானா என் ஹார்ட் பீட் ரேஸ் ஆகுமே. ஸோ" அப்படின்னு அப்படியே முழிச்சு நம்ம தான் பார்த்துட்ருக்கான். நம்ம அப்படியே சீட் பெல்ட் எடுத்து அப்படியே மாட்டி விட்டுட்டு, திரும்ப டிரைவிங் சீட்ல போய் உட்காந்துட்டு வண்டிய ஸ்டார்ட் பண்ணிடுறான். நம்ம ஜங்குக்கு அப்படியே உட்காந்துருக்கான். கண்ணு 2ம் சிவந்து போய், இப்போ இங்க என்ன நடந்துச்சு? இது உண்மையிலே தானா? இல்ல ஏதாவது இவனுக்கு ட்வின்ஸ் இருந்தாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு தேங்கையே பார்த்துக்கிட்டு இருக்கான். நம்ம தான் ரோட்ட பார்த்து தான் வண்டி ஓட்டிட்டு இருக்கான். இப்போ இந்த பக்கம் ஜங்குக்கு பார்த்துக்கிட்டே இருக்குது. அவனுக்கு ஃபீல் ஆகுது. இப்படியே பார்த்துட்டு இருந்தேனா எடுத்து வச்சு கிஸ் அடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிடுறான். அவ்வளோதான் நம்ம ஜங்கு. சுத்தம் இவன் நம்ம தேங்காய் இல்லை, ஏதோ வேற யாரோ ஒருத்தன் தான். நம்ம தேங்காய் இப்படிலாம் பேச மாட்டானே, என்ன இப்படிலாம் பேசுகிறான் அப்படின்னு சொல்லி மைண்டுக்குள்ளே இப்படி யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ நம்ம தேங்கண்ணா ஓகே தேங் தான், உன்னோட தேங் தான், மைண்ட் வைஸ் நினச்சி வெளியே பேசிகிட்டு இருக்கடா. ஐயோ போச்சு போச்சு, சத்தமாக பேசிகிட்டு இருந்தோம். ஐயோ சிங்கமாக போச்சு போ. ஏன் ஜிக்கி இப்படி பண்ணுற அப்படின்னு ஜங்குக் தான் அப்படி ஃபேஸை கவர் பண்ணிட்டு அப்படி விண்டோ பார்க்க உட்காந்துக்கிறான். இப்போ 2 பேரும் அப்படி காரில் போய்கிட்டே இருக்காங்க. ஆனால் வீடு வந்த மாதிரி இல்லை. நம்ம ஜேகே எப்படி சுற்றி சுற்றி பார்க்குறான். என்னடா நம்ம வீட்டுக்கு போகல, அவன் எங்கே கூட்டிகிட்டு போகிறான் அப்படின்னு. ஸோ அப்படியே போனால் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் தான் கொண்டு போய் நம்ம விடுறான். தே வீட்டுக்கு போகலையா? போகலான்டா, வீட்டுக்கு தானே போகிறோம் எப்படியும், வா கொஞ்ச நேரம் இங்கே இருக்கலாம். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ 2 பேரும் அந்த ரெஸ்டாரண்ட்குள்ளே தான் போகிறாங்க. போயிட்டு நம்ம ஜேகேக்கு பிடிச்ச எல்லா டிஷ்ஷையும் ஆர்டர் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படியே இந்த டேபிள் ஃபுல்லாக நிரம்புது, கொஞ்சம் கூட ப்ளேஸ் இல்லை. எல்லா டிஷ்ஷையும் ஆர்டர் பண்ணி அப்படியே வச்சிட்ருக்கான். நம்ம ஜேகே இதெல்லாம் ஷாக்காக பார்த்துட்ருக்கான். இவனுக்கு எப்படி இதெல்லாம் எனக்கு பிடிக்கும்னு தெரியும்? எல்லா டிஷ்ஷும் கரெக்டாக சொல்கிறான். என்ன நடக்குது இங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜங்கு தேங்க பார்த்து யோசிச்சுட்ருக்கான். இப்போ தேங்காவை பார்த்துட்டு, என்னடா சாப்பிடு, எதுக்கு என்னையே பார்த்துட்ருக்க? ஆ ஓகே தே, ஆனால் இவ்வளோ டிஷ்ஷஸ் இருக்குது, இதெல்லாம் சாப்பிட முடியுமா? சாப்பிடு ஜேகே, முடிஞ்ச அளவுக்கு சாப்பிடு, எல்லாம் உனக்கு தான், உனக்கு பிடிச்சது தானே எல்லாமே, சாப்பிடு. சரி தே. என்னடா? இல்லை, எனக்கு இதெல்லாம் பிடிக்கும்னு எப்படி தெரியும் உனக்கு? எப்படி தெரியுமா? எப்படி தெரியும்னா, என் பொண்டாட்டிக்கு எது பிடிக்கும்னு கூட தெரியாமையாடா இருக்கேன். பொண்டாட்டியா? ஆமாம், நீ என் பொண்டாட்டி தானே? ஆமாம் ஆமாம். இப்போ என்ன, சாப்பிட்லையா? சாப்பிட்றேன் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படியே கீழே குனிஞ்சவன் தான். ஏன்னா அந்த பொண்டாட்டிங்கிற வேர்டை கேட்டதுமே நம்ம ஜேகே அப்படியே கண்ணெல்லாம் செவந்து போச்சு, ரொம்ப ஷை ஆயிட்டான். அப்படியே குனிஞ்சிக்கிட்டே சாப்பிட்டுட்ருக்கான். நம்ம தேங்காய் இதை பார்த்துட்டு சிரிச்சிட்ருக்கான். ஸோ அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹோட்டல்லேருந்து வெளியே தான் வர்றாங்க. வெளியே நடந்து வந்துட்டுருக்கும்போது அப்படியே நம்ம ஜங்கு கையை யாரோ பிடிக்கிற மாதிரி இருக்குது. என்னன்னு கீழே பார்த்தா நம்ம தான் ஹேண்ட் எப்படி ஹோல்ட் பண்ணிட்டு நடந்து வரான். இன்னைக்கு என்னாச்சு உனக்கு? ஷாக்கு மேலே ஷாக்கு கொடுத்துட்ருக்கான் நம்மளுக்கு. அப்படியே நம்ம தேங்காய் ஒரு லுக் விடுறான். பார்த்துட்டு, என்ன? ஒன்றும் இல்லை. சரி, வேற எங்கே போகலாம் சொல்லு? வேற எங்கன்னா எனக்கு வெளியே எங்கேயாவது போகணுமாடா? எங்கேயாவது போகலாம் வா. இல்லை இல்லை வேண்டாம், வீட்டுக்கே போவோம்.
அங்கே போய் என்னடா பண்ண போற? சும்மா தானே உட்காந்து தூங்கிட்டு இருப்ப. எங்கேயாச்சும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகேவை கூட்டிகிட்டு போகிறான் திரும்பியும். போயிட்டு ஒரு பீச் கிட்ட தான் நிப்பாட்டுறான். அது நல்லா ஒரு ஈவினிங் டைம் ஆச்சு. ஸோ பீச்சில் நின்றுட்டு திரும்பியும் கார் டோர்லாம் ஓப்பன் பண்ணி நம்ம ஜேகே கையை தான் பிடிச்சி அப்படியே கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்கான். ஸோ அந்த பீச்சில் அப்படியே நடந்துட்டு இருக்காங்க 2 பேரும். இன்ன வரைக்கும் நம்ம ஜங்குக் கையை விடவே இல்லை. அப்படியே டைட்டாக ஹோல்ட் பண்ணிட்டு அந்த பீச்சை பார்த்துக்கிட்டே நடந்து போகிறான். நம்ம ஜங்குக் கண்ணு ஃபுல்லாகவே டேங் மேலே தான் இருக்குது. இன்னைக்கு என்ன ஆச்சு இவனுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான் அப்படி மாதிரியே பார்த்துட்டே நடந்து கூட வந்துட்டுருக்கான். திடீர்னு ஒரு பிளேஸில் ரொம்ப தூரத்தில் அந்த பீச்லேருந்து கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து 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 வந்து ஒரு ஒரு ஓரளவுக்கு ப்ரைவேட்டான பிளேஸ் மாதிரி இருக்குது. சுற்றுக்க அவ்வளவா ஆளே இல்லை. ஸோ அங்கே வந்து குட்டி குட்டி லைட்ஸாக வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கு. நம்ம ஜங்குக்கு அப்படி பார்க்குறான். எவ்வளோ அழகாக இருக்குது இந்த பிளேஸு. யார் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கா? ஏதோ ப்ரப்போசல் பண்ணுறதுக்கு பிளேஸ் மாதிரி இருக்குது. கொடுத்து வச்சவங்க இந்த இடத்துல அவங்களுக்காக அவங்க லவர் இந்த மாதிரி டெக்கரேட்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஜேகே அந்த பிளேஸை சுற்றி சுற்றி பார்த்துட்ருக்கான். அப்படி சின்ன சின்ன லைட்ஸாக வச்சு கேண்டல்லாம் வச்சு அந்த பிளேஸே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது டெக்கரேட் பண்ணி. அப்போது நம்ம ஜேகே அப்படியே அங்கே ஸ்டாப் ஆயிடுறான். ஸ்டாப் ஆகிட்டு டேய் இது இது யாருக்கோ டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம அந்த பக்கம் போகலாம். டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்களா? நம்மளுக்கு தான் வா. வாடா அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போகிறான். போயிட்டு அப்படியே நடந்து போனோடனே ஜேகே அப்படியே சுற்றி சுற்றி பார்த்து அதை அட்மையர் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போது நம்ம தேங்க பார்ப்போன்னு திரும்பி பார்த்தா நம்ம அப்படி நீல் டவுன் பண்ணி கையில் ஒரு ரிங் வச்சுட்டு அப்படி நம்ம ஜங்குக்கே பார்க்குறான். ஜங்குக்கு இன்னும் ஷாக் ஆகுது. என்ன நடக்குதுங்க? என்ன பண்ணுற? எதுவும் பேசாத. இன்னைக்கு நான் பேசுகிறேன், நீ கேளு, ஓகேவா? உனக்கு தெரியுமா குக்கி, நான் உன்னை சின்ன வயசுலேருந்து லவ் பண்ணுறேன். நீ ஃபர்ஸ்ட் டைம் உங்கள் அண்ணன் கூட வந்தல்ல, மாஃபியானா என்னன்னே தெரியாத அந்த வயசில் நீ அப்படி உங்கள் அண்ணன் பின்னாடியே சுற்றி சுற்றி வந்த. அப்புறம் என் கிட்டத்தில் வந்து உட்காந்துட்டு அந்த கன்னெல்லாம் பார்த்துட்டு, இது என்ன தீபாவளிக்கு வாங்கி வச்சுருக்கீங்களா பட்டாசு வெடிக்கன்னு கேட்டேன். அப்போவே எனக்கு ஒன்று பிடிச்சி போச்சு. உன்னோட க்யூட்னஸில் விழுந்துட்டேன்டா. அப்படி எல்லாம் பெரிய பையனாக இருப்ப பார்க்க, ஆனால் சின்ன குழந்த மாதிரி எல்லாத்துக்கும் கொஷின் கேட்பேன். இது என்ன, அது என்ன, இது ஏன் இப்படி இருக்குது, அது ஏன் அப்படி இருக்குது, அந்த மாதிரி துருவி துருவி கேள்வி கேட்டுகிட்டே இருப்பேன். என் பின்னாடியே சுற்றி சுற்றி வருவேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். சின்ன குழந்த மாதிரி நடந்துப்பேன். அப்படியே அந்த 2 கண்ணை வச்சு திரு திருன்னு முழிப்பேன். அதில் தான் நான் விழுந்தேன். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. ஆனால் ஒரு பயம், எனக்கு என்ன பிடிக்குமா இல்லையா. அப்புறம் நீ ஜாங்கியும் என்னோட தம்பி வர, அவன் எதுவும் என்ன நினைப்பானோன்னு ஒரு பயம். இருந்தாலும் என்னால் உன்னை விட முடியல. லவ் பண்ணிகிட்டே இருந்தேன் சைலண்ட்டாக. உன்னை டேக் கேர் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசை. எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணேன். கரெக்டாக நாங்கள் அந்த மிஷன் போகிற அன்னைக்கு நினச்சேன், மிஷன் முடிச்சுட்டு வந்து ஜாங்கியும் கிட்ட பேசி உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும். இந்த ரிங்கு அது தெரியுதா குக்கி? இந்த ரிங் அதுக்காக தான் வாங்கினது. உனக்குன்னே பார்த்து பார்த்து சொல்லி செஞ்சது. என் குக்கிக்கு எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு பார்த்து பார்த்து பண்ணேன். உனக்கு அன்னைக்கு ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ரிங் நான் ரெடி பண்ணேன். ஆனால் நான் நினச்சதை விட வேறு மாதிரி நடந்துச்சு. இப்போ எனக்கு தெரியலடா, உனக்கு என்ன பிடிக்குமா என்னன்னு தெரியல. ஆனால் எனக்கு நீனா
அவ்வளோ பிடிக்கும். அதனால தான் உன்னை மேரேஜ் பண்ணிட்டது அப்புறமும் உன் கிட்ட வரவே நான் அவ்வளோ பயந்தேன். எங்கே நீ என்ன கேவலமாக நினச்சிருவியோ, என்னடா அண்ணன் இறந்து கொஞ்ச நாள் கூட ஆகலை, அதுக்குள்ளே நம்மக்கிட்ட இப்படிலாம் நடந்துக்கிறானே அப்படின்னு நினச்சிருவியோ, எனக்கு பயமாயிட்டு. உன் சுச்சுவேஷனை நான் அட்வான்டேஜ் எடுத்துப்பேன்னு நினச்சிடக்கூடாது. அதுக்காக தான் உன்கிட்ட நான் வரல. நீ ஃபேஸ் பண்ணிக்கவே என்னால் முடியலடா. சாரி, இவ்வளோ நாள் உன்னை இந்த மாதிரி ஹர்ட் பண்ணதுக்கு சாரி, ரொம்பவே சாரி. இதுக்கு மேலேயும் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. என் ஃபீலிங்ஸை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல குக்கி. உன்னை நான் டெய்லி காலைல தூங்கும் போதும் பார்க்குறேன், நைட்டும் பார்ப்பேன். உனக்குன்னா அது தெரியாது. நான் பார்த்துட்டே தான் இருப்பேன். நீ என்ன பண்ணுற, என்ன சாப்பிட்ற, காலேஜில் எப்படி இருக்கிற, எல்லாத்தையுமே ஒன்று விடாமல் நோட் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். உனக்கு அன்கம்ஃபர்டபுளாக ஆகிடக்கூடாதுன்னு தான் நான் எதுவுமே உன்ட்டு சொல்லிக்கல. நான் என்னால் முடியல குக்கி, சத்தியமாக முடியல இதுக்கு மேலே. அதான் நான் முடிவு பண்ணிட்டேன், போதும். குக்கி, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ குக்கி. ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன். என்னைய திரும்ப வாழ்க்கையில் ஏற்றுப்பியா? இந்த கிம்தேங்க உன் லைஃப்பில் அக்செப்ட் பண்ணிப்பியா? உன்னை டேக் கேர் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பியாடா? அப்படின்னு சொல்லி நம்ம தேங் அந்த ரிங்கை காட்டிட்டு நம்ம ஜங்குக்கு முன்னால் அவ்வளோ இதாக லவ்விங்காக பேசிகிட்டு இருக்கான். நம்ம ஜங்கு கண்ணெலாம் அப்படியே டியர்ஸாக இருக்குது. அப்படியே அழுதுகிட்டே ஓடி வந்து நம்ம தேங்க ஹக் பண்ணிக்கிறான். லவ் யூ ஸோ மச் தேங், லவ் யூ. நீ ஏன் இப்படி பண்ண இவ்வளோ நாள்? நீ லூசு தெரியுமா? நீ சரியான முட்டாள் முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு தேங்கோட செஸ்ட்லேயே அப்படியே அடிக்கிறான். நம்ம தேங்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா நினச்சி கூட பார்க்கல ஜங்குக்கும் திரும்ப நம்மளை லவ் பண்ணுறான் அப்படின்னு. அப்படியே டைட்டாக ஹக் பண்ணி அவன் கண்ணில் அந்த டியர்ஸ்லாம் ஃபால் ஆகுது. அப்போ நம்ம ஜங்குக்கு தான் முட்டாள், கொஞ்சம் கூட அறிவில்லை, ஆள் தான் வளர்ந்துருக்கா, ஆனால் ஒன்றும் இல்லை, அவன் மண்டில் களிமண் தான் இருக்குது. போ, நான் உன்னை ஒன்றும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். போ நீ அந்த பக்கம், என்னை எப்படி ஹர்ட் பண்ண, போ அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப நம்ம தேங்கோட ஷோல்டர்லேயே அடிச்சுட்டே இருக்கான். நம்ம தேங் தான் அப்படின்னு நம்ம டைட்டாக சங்குக்கு ஹக் பண்ணிட்டு, டே என்னடா என்ன அடிக்கிற, வலிக்குதுலா? வலிக்கட்டும், அதுக்கு தான் நான் அடிக்கிறேன், நல்லா வலிக்கட்டும். எனக்கு கொஞ்சமாவது காமன் சென்ஸ் இருக்கா? இதை நீ அன்னைக்கே வந்து சொல்லியிருந்தனா எப்போவும் உனக்கு ஓகே சொல்லி நம்ம இவ்வளோ நாள் ஹாப்பியாக வாழ்ந்துருக்கலாம். ஆனால் நீ கல்லஞ்சக்காரா, என்னை திரும்பி கூட பார்க்கல. இப்படி ஹர்ட் பண்ண என்ன 3 மாதம் என்கிட்ட பேசவே இல்லைல்ல நீ? டே அதான் சொன்னேன்லடா, ஆனால் எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியலடா. நீ போ, நீ எதுவும் சொல்லாத, எனக்கு உன்னை பிடிக்கல, போ. பிடிக்கலையா? பிடிச்சாலும் பிடிக்காட்டியும் இந்த ஜங்குக் இந்த தயங்கு தான். யார் சொன்னா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, போ. டேய் குக்கி, என்னடா ஏன் இப்போ இல்லை கோவமாக இருக்க? நீ தான் அப்படி ஆக்குன என்ன. உண்மையில எனக்கு ரொம்ப கோவத்தையும் போயிரு. போகணுமா? போகட்டுமா? போ, ஏன்ட்டு எதுக்கு கேட்குற? சரி, அப்போ நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க அந்த ஹக்கை ரிலீஸ் பண்ணுற மாதிரி போகும்போது நம்ம ஜங்கு திரும்பி நம்ம தேங்க டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அப்படியே அடிக்கிறான் திரும்பி ஷோல்டரில். லூசாடா நீ, போன்னு சொன்னால் போயிடுவியா? இன்னும் கூக்கியை விட்டு போயிடுவியா நீ? கூக்கியை விட்டுட்டு போயிடுவியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுறான். இப்போ தேங் தான் நம்ம ஜங்குக்கை அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, சரி அழக்கூடாது. டேய் நான் சும்மா சொன்னேன்டா. குக்கி
ஓகே அழாத. ப்ளீஸ் இங்க பாரு. இங்க பாரு என்ன பாரு. அழாத. நான் நான் சும்மா தான்டா சொன்னேன். நான் சும்மா சொன்னேன். அழாத. ஓகேவா? என் தங்கம்ல, என் பட்டுக்குட்டில அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேயோட ஃபோர்ஹெட்டு, அவனோட ஐஸு, நோஸு, அப்புறம் சீக்ஸ்ன்னு கொஞ்சம் கொஞ்சமாக கிஸ் பண்ணிக்கிட்டே வரான். அப்படியே லிப்ஸ் கிட்ட வரும்போது ஒருத்தர் ஒருத்தர் அப்படி பார்த்துக்கிறாங்க க்ளோஸாக. நம்ம ஜங்கு கண்ணில் அப்படி ஒரு இன்னசென்ட்டான ஒரு லுக்கு அப்படி திரு திருன்னு முழிக்கான். நம்ம தான் அப்படியே நம்ம ஜங்குக்க பார்த்துட்டே இருக்கிறான். கொஞ்சம் கொஞ்சமாக கிட்டத்தில் வரான். அப்படியே வந்து 2 பேரும் அவ்வளோ லவ்விங்காக ஒரு கிஸ் போகுது. அவ்வளோ சாஃப்டாக போய்கிட்டு இருக்கு அந்த கிஸ். இப்போ அந்த கிஸ்லேருந்து அப்படியே கொஞ்சமாக 2 பேரும் பிரேக் ஆகிட்டு நம்ம தேங் தான் ஜங்குக்க பார்த்துக்கிட்டே, "இங்க பாரு, நீயே போ போன்னு சொன்னாலும் நான் இனிமே உன்னை விட்டு எங்கேயும் போமாட்டேன். புரியுதா? எப்போதும் உன் கூட தான் இருப்பேன். இப்படிலாம் அழாத. ஓகேவா? நீ அழுறத என்னால் பார்க்க முடியல குக்கி. உங்கள் அண்ணன் இறந்ததுக்கு நீ அழும்போதே எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? நீயே போன்னு சொன்னாலும் நான் போமாட்டேன். இனிமே வாழ்க்கை ஃபுல்லா நீ என்கிட்ட தான் மாட்டிக்கிட்ட. என் கூடவே தான் நீ இருக்கணும். ஓகேவா? லவ் யூ." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கோட ஃபோர்ஹெட்ல திரும்பியும் கிஸ் பண்ணுறான். ஜங்குக் அப்படியே பார்க்குறான். அப்படியே கண்ணு ஃபுல்லாக டியரி ஐஸோட அப்படியே பார்த்துட்டு, "லவ் யூ, லவ் யூ ஸோ மச். என்னை விட்டு போக மாட்டேல்ல இனிமே? போகக்கூடாது. போனேன்னா அவ்வளோதான் உன்னை கொன்னுருவேன்." அப்படின்னு சொல்லிட்டு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஓகேடா, இந்த ஒன் ஷாட் இங்கேயே நான் எண்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். இது ஒரு ஆக்சுவலி ரிக்வெஸ்டட் ஒன் ஷாட்டுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ கேட்டிருந்தவங்களுக்கு இது பிடிச்சிருக்கா இல்லையான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கடா. அண்ட் இது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் டாப் ஜே பண்ணுறேன். எனக்கு வந்து ஃபுல்லாகவே டாப் ஜேக்கே தான் பண்ணி பழக்கம். அதாவது நான் ஸ்டோரீஸுமே அப்படி தான் நான் கேட்டிருக்கேன். நானும் டாப் ஜேகே ஸ்டாண்ட் தான். எனக்கு இது வந்து கொஞ்சம் புதுசு. நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நான் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறேன். ஓகேவா? டாப் 3ல பண்ணுறதுக்கு. அண்ட் கமெண்ட்ஸ்லேயுமே நெறைய பேர் டாப் 3 தான் கேட்டிருந்தீங்க. எனக்கு புரியல. நெறைய பேருக்கு டாப் 3 தான் பிடிக்குமா? ஆனா நான் டாப் ஜேகே ஸ்டான் ஆச்சே! நான் என்ன பண்ணுறது? ஸோ இருந்தாலும் பரவால்ல. நீங்க எல்லாரும் கேட்டிருக்கீங்க. நெறைய கமெண்ட்லாம் பண்ணியிருந்தீங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஸோ அவங்களுக்கெல்லாம் நான் அடுத்தடுத்து ஒவ்வொன்னா ஒன் ஷாட் போட்டுட்டே வரேன். ஓகேவாடா? ஸோ ஓகே. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கடா. பாய்.